இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா இப்படி விடுதலை கிடைக்குமா, அந்த காரியத்தை செஞ்சேன்னா எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா, இந்த வழியில் நான் போனேன்னா எனக்கு விடுதலை உண்டா, அந்த வழியில் போனேன்னா எனக்கு விடுதலை உண்டா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை சங்கீதம் 20:9. சங்கீதம் 20:9 தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும். அதற்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை நம்ம பார்ப்போம் என்றால் அதில் வசனங்கள் சொல்லுகிறது, சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, நம்பிக்கையாக இருக்கிறாங்க, மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லுகிறார். இந்த ரட்சியும் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 3:8 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation belongs to the Lord. அப்போ இந்த ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது நம்ம பல விதங்களில் நம்ம ரட்சிப்பை குறிக்கலாம். ரட்சிப்புங்கிறது ஒரு விடுதலையை குறிக்கிறது, ஒரு ஃப்ரீடமை குறிக்கிறது, ஒரு கட்டிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ஆபத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு இக்கட்டிலிருந்து ஒரு விடுதலை, இதை குறிக்கிறது தான் ரட்சிப்பு. அப்போ நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கலாம், சாபத்திலிருந்து விடுதலையாக இருக்கலாம், வியாதியிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், ஒரு கஷ்டத்திலிருந்து விடுதலையாக இருக்கலாம், சத்துருக்களின் போராட்டங்களிலிருந்து விடுதலையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட விடுதலையை ரட்சிப்பை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பல சமயங்களில் இங்கே தாவீது சொல்லுகிறது போல நம்ம ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். அதை குறித்தே நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா இப்படி விடுதலை கிடைக்குமா, அந்த காரியத்தை செஞ்சேன்னா எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா, இந்த வழியில் நான் போனேன்னா எனக்கு விடுதலை உண்டா, அந்த வழியில் போனேன்னா எனக்கு விடுதலை உண்டா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா, தேவனாகிய கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு. மத்தேயு 1:21 இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அங்கே தேவதூதன் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருகிறது. நம்ம உலகத்தில் எத்தனையோ விதங்களில் எத்தனையோ வகையில் விடுதலையை தேடலாம். வியாதிக்காக ஆஸ்பத்திரியாக நம்ம போகலாம், அல்லது நம்ம ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து மாட்டியிருக்கோன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் எனக்கு உதவி செய்ய மாட்டிங்களா, எனக்கு விடுதலையை கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்கலாம். ஒரு கோர்ட் கேஸில் மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு லாயராக தேடி அலையலாம். சமீபத்தில் ஒரு தாய் சொன்னாங்க, என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, நான் இத்தனை லாயர்களிடத்தில் கேட்டு விட்டேன், இத்தனை பணம் செலவழித்து விட்டேன், ஆனாலும் எனக்கு விடுதலை இல்லை என்று சொன்னால், இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துல போய் விடுதலைக்காக தேடி அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. சங்கீதம் 39:29 பார்க்கும் பொழுது, நீதிமானை இக்கட்டிலிருந்து அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். இக்கட்டு நாளிலே நீதிமானை ரட்சிக்கிறவராயிருக்கார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய ரட்சிப்பு, நீங்க தான் என்னுடைய ரட்சிப்பு. யூ ஆர் மை சேவியர். ஒரு ரட்சிக்கிறவர் எந்த விதத்திலையும் நம்மை ரட்சிக்க முடியும், எப்படியும் நம்மை ரட்சிக்க முடியும். ரட்சிக்கிறவர்னு சொல்லும் பொழுது சில கோட்பாடுகளை நம்முடைய மைண்டில் நம்ம வச்சிருக்க முடியும். கோட்பாடுகள் என்ன வச்சிருப்போம், இவர் இப்படித்தான் நம்மை ரட்சிப்பார், அவர் அப்படித்தான் நமக்கு செய்வார். மனுஷனை பார்க்கும் பொழுது சொல்லுவோம், இந்த மனுஷன்கிட்ட போனால் இந்த பணத்தை கொடுத்தா இந்த காரியம் நடக்கும்னு சொல்லுவோம். சிலர்கிட்ட சொல்லுவோம், அந்த மனுஷன்கிட்ட போய் ஒரு நல்லா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் உடனே அவர் செய்வாருன்னு சொல்லுவோம். சமீபத்தில் ஒருவர் சொன்னார், அவர் எங்களுடைய உறவினர், அதனால அவரிடத்துல போய் நான் கேட்கும் பொழுது அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுப்பார் என்று சொன்னார். இதே போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கோட்பாடு வைத்திருப்போம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ அப்படி அல்ல. அவர் எல்லாரையும் ரட்சிக்கிறவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ரட்சிக்கிறவர்.
வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அதனால இன்னைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் ஒருவர் தான் என்னுடைய ரட்சிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? என்னை ரட்சிக்க முடியும், நீர் என்னை ரட்சிக்க முடியும், நீர் என்னை ரட்சிக்க முடியும்னு சொல்லுங்க. விசுவாசிங்க. அது சத்துருவா இருக்கலாம் அல்லது போராட்டமா இருக்கலாம். கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ரட்சிக்க வல்லவரிடத்துல நம்ம கேட்போம், ரட்சிக்க வல்லவரிடத்துல நாம் முறையிடுவோம், ரட்சிக்க வல்லவரிடத்துல விசுவாசத்தை வைப்போம். அவர் நிச்சயமாய் நிச்சயமாய் நம்மை விடுதலையாக்குவார், நிச்சயமாய் நம்ம விடுதலையாக்குவார். ஏசப்பா, ஒவ்வொரு பெற்றோருடைய ஜெபத்திற்கும் நீங்க பதில் கொடுங்க இயேசு சுவாமி, பதில் கொடுங்க அப்பா. லார்ட் ஹியர் தேர் பிரேயர்ஸ். பதில் கொடுங்க இயேசு சுவாமி, பதில் கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், உடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வளரட்டும், உடைய பிள்ளைகளுக்கு இருக்க வியாதியை நீக்கும், பிள்ளைகள் பிரச்சனைகள்லேருந்து விடுதலையாகட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகளை விடுதலையாக்கும். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.